அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரு சனி சேர்க்கை. குரு சனி சேர்க்கைக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. ரொம்ப அது தேவையில்லாதது தாங்க. இது ஒரு சில நுணுக்கமான விஷயங்கள்லாம் வரிசையா சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. குரு முழு சுபர், சனி முழு பாவி. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீட்டில் உட்காந்துருக்கும் போது அவங்க நெருங்குற டிகிரி அமைப்பை பொறுத்து 5 டிகிரி 8 டிகிரி 13 டிகிரி இந்த மாதிரி நெருங்கி இருக்கிற டிகிரி அமைப்பை பொறுத்து அங்க சனியால குரு பாதிப்படைவார், குருவால சனி வலுப்படுவார். இவ்வளவுதாங்க. இதுல என்ன நடக்கும்னா, குருவை லக்னாதிபதியா கொண்ட மீனம் தனுசு லக்னக்காரங்கள், அதுக்கப்புறம் குருவுடைய அணி லக்னங்கள் சொல்றோம்ல, குரு நல்லது செய்யக்கூடிய அணி லக்னங்கள் இருக்குல்ல, அவங்களுக்குலாம் கெடுதல் பலன்கள் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா குரு நல்லது செய்யக்கூடிய இடத்துல அந்த இடத்துல குரு பாதிக்கப்படுறாருல, அப்போ அதோட கெடுதல் பலன்கள் அவங்க அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிரணி லக்னங்களுக்கு சனி நல்லது செய்யக்கூடியவராக வருவார். சனியை லக்னாதிபதியாக கொண்ட மகர கும்ப லக்னங்கள், இந்த மாதிரி லக்னங்களுக்கெல்லாம் இது நல்ல பலன்களை தரும். சனியின் காரகத்துவங்களான ஆயுள் கூடும், இரும்பு பொருட்கள் மூலியமா லாபம், இந்த மாதிரி சனியுடைய காரகத்துவங்கள் நல்ல காரகத்துவங்களாக மாறும். குருவுடைய காரகத்துவங்கள் ஆதிபத்தியங்கள் கெடும். உதாரணத்துக்கு தனம் கெடும், ஆண் வாரிசு இல்லாத நிலைமையை உருவாக்குவார். 5ஆம் அதிபதியை பொறுத்து குழந்தைங்க இருக்குதா இல்லையா, இந்த மாதிரி அமைப்புகளுக்கு நம்ம வந்துடணும். அவங்க நெருங்கி இருக்கிற டிகிரி அமைப்புகளை வச்சு வந்துடணும். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, குருவுடைய பார்வை கெடுமா அப்படின்னா, பார்வைலாம் கெடாதுங்க. குருவுடைய பார்வை பாதிக்கப்படணும்னா ராகுவுடன் இணைந்து கிரகணம் அடைஞ்சிருக்கணும், சூரியனுடன் இணைந்து அஸ்தங்க தோஷத்தில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் குரு ரொம்ப பாதிக்கப்படுவார். அதே நேரத்தில் அமாவாசை சந்திரனோட நெருங்கி இருக்கும்போது இவருடைய ஒளியை அமாவாசை சந்திரன்ட்ட இழக்கும் போது அப்பயும் அவருடைய பார்வையினாலே ஒளி சிதறல்கள் தானே, அப்போ கொஞ்சம் பாதிக்கப்படும். ஆனால் சனியுடன் இணைஞ்சிருக்கிற குரு பார்வை மூலியமா கெடுப்பாரா அப்படின்னா, அப்படிலாம் பெருசாக கெடுக்க மாட்டாருங்க. நல்ல பலன்கள் தான் இருக்கும், அப்படிலாம் பெரிய கெடுதல் இருக்காது. சனியுடைய பார்வை, இப்போ குருவுடன் இணைஞ்சு சனி புனிதப்படுறாருல, அவருடைய பார்வை நல்லது செய்யுமானா நல்லதெல்லாம் செய்யாது. சனி பார்வை எப்பவும் நல்லது செய்யாது, ஆனால் கெட்டது செய்யாது. சனி பார்க்குற ஆதிபத்தியங்களை கெடுப்பாரு, பார்க்குற கிரகங்களை கெடுப்பார்ல. குருவுடன் நெருங்கி இருந்தாருன்னா கெடுக்க மாட்டாருன்னு நீங்க வச்சுக்கணும். இப்படிதான் நீங்க பலன் எடுக்கணும். இதே நேரத்தில் 12 வீடுகள்லயும் இந்த கிரக சேர்க்கைகள் நடந்ததுன்னா என்ன மாதிரி பலன்களை இப்ப நம்ம வரிசையா பார்த்தோம். லக்னத்துல இவங்க இருக்கும்போது ஆன்மீக எண்ணம் அதிகமா இருக்கும். குரு பொதுவாகவே குரு சனி சேர்ந்துட்டாலே ஆன்மீக எண்ணம் அதிகமா இருக்கும். லக்ன ராசியோட அது தொடர்புல இருக்கும்போது ஆன்மீக எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பிடிவாத குணம் இருக்கும். சனியுடைய பிடிவாத குணங்கள் கொஞ்சம் இருக்கதான் இருக்கும், மறைஞ்சிருக்கும். குரு இருக்கிறாருல, அதனால நல்ல குணங்கள் மேலோங்கி இருக்கும். சனியுடைய பிடிவாத குணம் மந்த குணம் மறைஞ்சு இருக்கும். அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. லக்னம் பெருசா பாதிக்கப்படாதுங்க. எப்பவுமே பொதுவாக ஒரு பாவர் ஒரு சுபர் சேர்ந்துட்டாங்கனாலே அங்க முதலில் பாவத்துவம் பிறகு சுபத்துவம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம அப்படிதான் நம்ம பலன் எடுத்துக்கிடணும். அதனால எல்லா கெடுதல்கள் இருந்தா கூட வெளியில தெரியாம குருவுடைய அந்த சுபத்துவம் அதை மறைக்கும். 2ஆம் இடத்துல இருக்கும்போது தனம் வாக்கு குடும்பம் இந்த மாதிரி விஷயங்கள் சனி இருக்கும்போது கெடுப்பாரு அப்படின்னா கூட குருவுடன் சேர்ந்து அங்க இருக்கிறதுனால எல்லா விஷயங்களையும் இப்போ திக்கி பேசுறது, மறுபடியும் பின்னாட்கள்ல நல்லா சரளமா பேச ஆரம்பிச்சிடுறது, சம்பாத்தியம் பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்ல தடுமாற வைக்கிறது, அதுக்கப்புறம் நல்லா சம்பாத்தியம் பண்ண வச்சிடுறது, இந்த மாதிரி அவருடைய காரகத்துவங்கள் ஆதிபத்தியங்க ரீதியா ஃபர்ஸ்ட் கெடுதலை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் படிப்படியான முன்னேற்றங்கள் இந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பாரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், யார் தசை நடப்புக்கு வருது, அது மிக மிக முக்கியமான பாயிண்ட். சனி திசை நடப்புக்கு வந்தா 12 லக்னங்களுக்கு பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். ஏன்னா சனி அங்க குருவால சுபத்துவம், அதனால சனியால காரக நன்மையும் ஆதிபத்திய நன்மைகள், அவருடைய ஆதிபத்திய ரீதியான பெரிய கெடுதல்கள் இருக்காது, காரக நன்மைகள் கட்டாயம் இருக்கும். அதே இது குருவுடைய தசை வரும்போது காரக கெடுமையும், அவர் எந்த லக்னத்துக்கு வராரு அந்த ஆதிபத்தியம், இப்ப நல்ல லக்னங்களுக்கு அவருடைய ஆதிபத்தியம் நல்லா இருக்கிற லக்னங்களுக்கு வந்தார்னா பெரிய நன்மைகள் அந்த ஆதிபத்திய ரீதியா செய்ய முடியாது. கெடுதல் லக்னங்களுக்கு வரும்போது டபுள் மடங்கு கெடுதல் அங்க நடக்கும். அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கோங்க. 3ஆம் இடத்துல இருக்கும்போது தைரியத்தை கெடுப்பாரு, அதுக்கப்புறம் கொடுப்பாரு, முயற்சிகளை கெடுப்பாரு, அதுக்கப்புறம் கொடுப்பாரு. என்னன்னா அங்க குரு உட்கார்ந்து இருக்கிறதுனால, சனி உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் மந்தத்தன்மை இருந்தா கூட அதுக்கப்புறம் குருவால பூஸ்டப் ஆகி அவர் முயற்சிகள் முதல் முயற்சியிலேயே பலிக்காம போகிறது, ஒரு 3-4 முயற்சிகளுக்கு அப்புறம் பலிக்க வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பாங்க. புகழ் கொடுக்கறதா இருந்தாலும் அங்க சனி உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த புகழோட அளவுகள் குறையும். அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அந்த இது இருக்கும். இப்ப 4ஆம் இடத்துல உட்காரத்துல கல்வி தடை கண்டிப்பா இருக்கும். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கல்வியில் பிரச்சனை படிப்படியாக முன்னேறி அதுக்கப்புறம் படித்தவங்களோட ஜாதகத்துலலாம் இந்த மாதிரி இணைவுகள் இருக்கும். கல்விகளில் தடை, தாயாரை கொஞ்சம் நலிவு ஏற்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள், வீடுகளில் பழைய வாகனம் வீடுகள் இந்த மாதிரி அமைச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி வந்தால் கூட எந்த தசாபுத்தி நடக்குதுங்கிறத நீங்கள் பார்க்கணும். சனி திசையில் இதெல்லாம் நல்லா படிப்பார், நல்ல வீடு அமைகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வரும்.
குரு திசை நடக்கும்போது எல்லாத்துலேயுமே வந்து கெடுதல் வரும். 4ஆம் இடத்து கெடுதல்களை அவங்க கொடுக்கணும்ல, அந்த நேரத்தில் தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, படிப்பில் தடை ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குரு திசையில் நடக்கும். சனி திசையில் அப்படி அகேன்ஸ்டாக நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. 5ஆம் இடத்துல இருக்கும்போது புத்திரத்தை கெடுப்பாருங்க, கண்டிப்பாக கெடுப்பாரு. குறிப்பாக ஆண் வாரிசு இல்லாத நிலைமையை உருவாக்குவார். 5ஆம் அதிபதி எப்படி இருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கிடணும். பார்த்துட்டு நம்ம வந்து முடிவு பண்ணணும். 6ஆம் இடத்துல இருக்கும்போது சனி இருக்கிறது கடனை கெடுக்கும், சனி இருக்கிறது ஒரு பாவகத்தை கெடுக்குங்கிற அடிப்படையில் சனி 6ஆம் இடத்துல தனிச்சு இருக்கிறது நல்லது. குரு 6ஆம் இடத்துல பொதுவாக தனிச்சு இருக்கிறது நல்லது இல்லை, அந்த பாவகத்தை வளர்ப்பாரு. இப்போ 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால கடன் கிடைக்கும், சுப கடன்கள் கிடைக்கும், கடனால வந்து பெரிய பிரச்சனைகள் இல்லாத நிலைமை. இந்த மாதிரி வந்து நோய் இருக்குமானா இருக்கும், சனியும் அந்த இடத்துல இருக்கிறதுனால பெரிய நோய்கள் இல்லாத அமைப்பு. இந்த மாதிரி விஷயங்கள் சனி திசையிலையும் குரு திசை நடக்கும்போது வந்து அப்படியே அகெயின்ஸ்டாக வந்து நடக்கிற மாதிரி விஷயங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நோய் வந்து இருக்கும். 6ஆம் இடத்துல குரு வந்து பாவத்துவமாக உட்காந்துருக்கிறதுனால நோயை கொடுப்பாரு, கடனை கொடுப்பாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். இது வந்து சனி திசை நடக்கும்போது நோய் இல்லாத நிலைமை, கடன் இல்லாத நிலைமை, சுபத்துவமாக இருக்கிறதுனால சுப கடன், அதனால முன்னேற்றம், இந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பாரு. 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது இந்த இணைவு ஏற்படுறது வந்து என்ன ஆகும்னா தாமத திருமணம் தான். அதே நேரத்தில் வந்து லக்னத்தை தொடர்பு கொள்றதுனால நல்ல திருமணம், திருமணத்துக்கு அப்புறம் முன்னேற்றம். வெறும் தாமத திருமணத்தை மட்டும் கொடுப்பாரு. திருமணமே இல்லாத நிலைமையை உருவாக்குறாரா அப்படிங்கிறது வந்து 7ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, சுக்கிரன் எப்படி இருக்காரு, அதை பார்த்து நம்ம முடிவு பண்ணணும். 8ஆம் இடத்துல பொதுவாக சனி தனிச்சு இருக்கிறது வந்து ஆயில கொடுக்கும். குருவோட சேர்ந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தூர தேசத்தில் போய் பிழைக்க வைக்கிறது, தூர இடங்களுக்கு நகர்த்துறது, இந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பாரு. அதே நேரத்தில் வந்து ஆயில் காரகன் வலுப்படுறாருல, அதனால ஆயிலும் வந்து நல்ல வலுவோட இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. குரு திசையில வந்து தூர இடங்கள்ல போய் வந்து பாவத்துவமாக குரு இருக்கிறதுனால தூர இடங்கள்ல போய் கஷ்டப்பட்டு பிழைக்க வைப்பார் அப்படிங்கறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ 9ஆம் இடத்துல இந்த இணைவு இருக்கும்போது 9ஆம் இடம் தகப்பன் வந்து கொஞ்சம் செல்வாக்கு குறைக்க தான் செய்யும். அதாவது மந்திரி, முதலமைச்சர், அதுக்கு கீழே எம்எல்ஏ, இப்படி இந்த வரிசையா அந்த கிரேடோட வரிசை இருக்குதுல்ல, அதை நம்ம வந்து எல்லா பாவகத்திலையும் பொருத்தி பார்த்துக்கிடணும். மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறானா, குரு மட்டும் தனிச்சு உட்காந்துருக்கான், அப்ப சனியும் சேர்ந்துட்டாரா, அப்போ அதோட எல்லை கோடுகள் குறையுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிடணும். இப்போ 9ஆம் இடத்துல சனி குரு சேர்ந்துட்டாலே அங்கே குரு இருக்கிறதுனால தகப்பன் பெருசாக கெடுக்க மாட்டார். இருந்தாலும் சனி சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால தகப்பனுக்கு ஏதாவது ஒரு இக்கனா வந்து அந்த இடத்துல வந்து வைப்பார். இது தசாபுத்தி அமைப்புகள் தான். சனி திசையில் தகப்பன் கெட மாட்டார், நல்லா இருப்பார். குரு திசையில் வந்து தகப்பன் கெடுவார், இந்த மாதிரி அமைப்பு வரும். 10ஆம் இடத்துல குரு சனி இணைவு வந்து இருக்கும்போது 10ஆம் இடத்துல இந்த இணைவுகள் வரும்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா வக்கீல் தொழில், பேசி பிழைக்கும் தொழில், இந்த மாதிரி விஷயங்களை அமைச்சு கொடுப்பாங்க. அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் வந்து இருக்காது. தொழில் செய்யும் போது, தொழில் ஆரம்பிக்கும் போது குரு திசையில் வந்து பெரிய விசேஷமா இருக்காது. சனி திசையில் தொழில் நல்லா நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 11ஆம் இடத்துல இந்த சேர்க்கை வந்து அமையும் போது அது லாபங்கள் கெடும் அப்படின்னா கூட அதே நேரத்தில் குரு உட்கார்ந்துருக்கிறதுனால பெரிய லெவலில் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை செஞ்சிட மாட்டார். 11ஆம் இடம் பொதுவாக வந்து அனைத்து கிரகங்களுக்கும் நல்ல நிலைமை தான். இந்த இதுலேயும் எந்த தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ணிடும். 12ஆம் இடத்துல குரு இருக்கிறது வந்து தூர தேசத்தை கொடுக்கும்னாலும் அந்த இடத்துல சனி இணைஞ்சு இருக்கிறது வந்து நீண்ட நாள் வந்து வெளிநாட்டில் வசிக்கிற அந்த அமைப்புகளுக்கு வந்து ஒரு பங்கத்தை வந்து அவர் ஏற்படுத்துவார். கஞ்சனா இப்போ 12ஆம் இடத்துல சனி மட்டும் உட்கார்ந்துருந்தாருன்னா கஞ்சத்தன்மையை கொடுப்பாரு, அதே இடத்துல குரு இருந்தால் வள்ளல் தன்மையை கொடுப்பாரு அப்படிம்பாங்க. இப்போ இந்த 2 கலப்பும் ஏற்பட்டதுனால ஓரளவு நார்மலான ஒரு செலவாளியா இருப்பார். அதிகப்படியான செலவுகள் செய்கிற இடத்த வந்து அந்த இடத்துல வந்து சனி அமர்ந்து அங்கே கெடுப்பார். சனி திசையில் வந்து நடக்கும்போது குருவோட சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறதுனால 12ஆம் இடத்து நல்ல பலன்களை ஃபுல்லும் அவர் வந்து அவருடைய தசாபுத்திகளில் செய்வார். குரு திசை நடக்கும்போது சனியோடு சேர்ந்து பாவத்துவமாக இருக்கிறதுனால அப்போ குரு திசை நடக்கும்போது 12ஆம் இடத்து ஆதிபத்திய கெடு பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாக சனியும் குருவும் சேர்ந்து அமரும் போது அவங்க எந்த லக்னத்துக்கு எந்த ஆதிபத்தியத்தை சேர்ந்தவங்களா வாராங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அதே நேரத்தில் அங்கே குரு திசை கெட்டு போயிடும். 12 லக்னங்களுக்கும் சனி திசை தான் நல்லா இருக்கும். எப்பவுமே வாழ்நாள் முழுவதும் குருவுடைய காரகத்துவங்கள்ல ஒரு குறை இருக்கும், சனியுடைய காரகத்துவங்கள் நல்லா இருக்கும். சனி சார்ந்த விஷயங்கள், தொழில்கள், இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா இருக்கும். குறிப்பாக 1981, 80, 81 இந்த காலகட்டத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த குரு சனி வந்து சேர்ந்து கன்னி வீட்டில் இணைஞ்சிருப்பாங்க. மேக்சிமம் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சனியின் காரக தொழிலில் இருக்கிறத வந்து நம்ம கவனிக்க முடியும். இது இன்னைக்கு வந்து இந்த வீடியோ தான், அதாவது குரு சனி சேர்க்கையை பற்றி உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும்னு எடுத்துகிட்டு வந்தேன். இதே மாதிரி வந்து இன்னொரு நாள் மற்ற கிரகங்களோட சேர்க்கையை பற்றி நான் வந்து விளக்கம் சொல்கிறேங்க. ஓம் நமச்சிவாயா.